தனி சட்டம்ங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவு ஒரு டிபேட் சப்ஜெக்டாவே இன்னைக்கு மாறிடுச்சு. திமுக அரசு இதை செயல்படுத்துறதுல ஏன் அவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல, அவங்க இப்ப இருக்கிற சட்டத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாகவே ஆணவ கொலைகளை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. இப்போ விருதுநகர்ல போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பட்டியல் இனத்துக்குள்ளேயே ஒரு அருந்ததியர் பையன் இன்னொரு பிரிவு பொண்ணை லவ் பண்றான், வெட்டி புதைச்சிட்டு போயிட்டான். பார்த்தோமா? அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆனா அந்த சமூகத்து பையன் இன்னொரு சமூகத்து பொண்ணோட போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க இதை செஞ்சிருப்பாங்க. இப்ப இதனுடைய பொருள் என்ன ஆக்சுவலா? அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க எனக்கு மேல எவனும் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஜாதி ஒழிப்பு போராளியா இருக்க வேண்டியதில்லை, கீழே எவனும் இல்லைன்னு சொல்லணும். நாங்க ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தோம். ஏடிஎம்கே இருந்தபோது அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, இதை எடுத்துக்க முடியாது, அது தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையே இல்லை. தமிழ் சமூகம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. ஆணவ படுகொலைன்னு இல்லைன்னு சொல்லி பதில் சொல்லும்போது எல்லாரும் மேஜையை தட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ சபாநாயகர் அப்பாவும் அதான் சொன்னார், தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்கலன்னாரு. நாங்கள் இல்லை, அதை ஏற்றுக்கலையே. நம்ம மனசுக்குள்ள பலதும் இருக்கு. உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது அது சரி கிடையாது. அந்த விஷயத்துல அவர் அப்படி இல்லைன்னு நினைக்கிறாரு. பட் நாங்கள் அதை ஏற்றுக்கல. ஆணவ படுகொலை இப்ப நடந்ததுக்கு பேர் என்னது? ஆக்சுவலா எங்க இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. என்ன பண்றது? நீங்க